ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். பாருங்கள், ஒரு சின்ன மாம்பழம் எடுத்தேன். அது என்ன ஒரு 1/4 கேஜி இருந்திருக்கும். அந்த மாம்பழத்தை நல்லா கஷ் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லா திருவி வச்சுருக்கேன். ஓகேவா? இது குயிக் சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தயிரையும் கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தி இல்லைன்னா வெரைட்டி சப்பாத்தி, ஃபுல்கா, அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த தயிரை இந்த பழத்தில் ஊற்றிடுவோம், மாம்பழத்தில் ஊற்றிடுவோம். இது பார்த்திங்கனாக்கா பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கொண்டான்னுட்டுன்னு சாப்பிடுவாங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்றது 4 சப்பாத்தி கூட சாப்பிட்டுடுவாங்க. இதற்கு கூட இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இதில் நம்ம தயிரோட மாம்பழம் மட்டும் சேர்க்கக்கூடாது, மற்ற வேறு எல்லா பழமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது தயிர் ஒரு புளிப்பு, அது ஒரு இனிப்பு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? லேசி டிஷ்ஷுன்னு சொல்லலாமா, இல்லை எம்மி டிஷ்ஷுன்னு சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது ஈஸியாக ஒரு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே சாப்பாட்டு கூட இது நல்லாயிருக்கும். ஒரு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னும்போது இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். இது எவ்வளோ சிம்பிளான டிஷ்ஷு. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபுல்கா செஞ்சுட்டு அதோட இதை வச்சுக்கலாம். ஓகேவா? சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ஃபுல்காவுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தக்காளி சப்பாத்தி செஞ்சுருக்கேன். அதுக்கு இது சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.